வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்செப்ட் பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, எக்ஸாம் எப்போ நடக்கும், எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படி மாதிரி கேட்குறீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும், கேன்சல்லாம் ஆகலை. அது ஃபேக் நியூஸ். கேன்சல் ஆகுது அப்படி மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல, அது ஃபேக் நியூஸு. அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரும், அது கூட இது சேராது, அது தனி இது தனி. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா, நான் ஓரளவு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஸோ எக்ஸாம் டேட் எப்போ வரும்ட்டு தெரியலை அப்படின்னால அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம் அப்படி மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகே, ஸோ எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் மினிமம் ஒரு 10 நாளோ 15 நாளோ இன்னும் டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் நான் ஒரு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க, கிராஷ் கோர்ஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், டெஸ்ட்லேயுமே ஓரளவு நல்ல மார்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பிளான் எடுத்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அந்த பிளான் கொடுக்கறதுக்கு முன்னால் எத்தனை பேர் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கூகுள் ஃபார்ம். ஸோ கூகுள் ஃபார்முக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன், கிராஷ் கோர்ஸ்க்காக க்ரியேட் பண்ண அந்த குரூப்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் சிம்பிளாக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கேட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு உங்களோட நேம், நீங்கள் சந்திரமா ஸ்டூடெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத கொடுங்க. கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லை கம்ப்ளீட் பண்ணலையா அப்படிங்கிறத கொடுங்க. ஃபுல் டெஸ்ட்டு போடுறப்போ நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஒவ்வொரு மார்க் வரும். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, பிஒய்க்கு போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் டெஸ்ட் புக் ஆப்பில் ஃபுல் டெஸ்ட் போட்டிருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கே ஃபுல் டெஸ்ட் போட்டாலும் சரி, இது வரைக்கும் ஃபுல் டெஸ்ட்டில் எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த மார்க்கோட ரேஞ்ச் கொடுங்க. இப்போ 60 கம்மியாக வருதுன்னா ஃபஸ்ட்டு இது 60 to 80, 80 to 90, 90 to 100, 100க்கு மேலே இதில் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கோர்ஸை பற்றின ஜென்யூன் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க. இல்லை நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் இந்த கடைசி இதில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் நீங்கள் கொடுக்குற ஆன்சரை வச்சு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து எவ்வளோ பேர் இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அடுத்த பிளான் நான் கொடுக்குறேன். ஓகே, ஆல்ரெடி வேறு கண்டென்ட்லாம் இதுக்குன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் அதை எல்லாத்தையும் கொடுக்கணுமா, இல்லைனா அதில் ஒரு சிலதை மட்டும் கொடுக்கலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்வே ஃபார்ம். கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் கிராஷ் கோர்ஸில் இருந்தாலும் சரி, ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருந்தாலும் சரி. வேறு எங்கேயும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கொடுக்குறதுல எந்த யூஸுமே இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த லிங்க்கை எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.